டிசிப்ளின், இந்த விஷயத்துல டிசிப்ளின் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நாம் தமிழர் கட்சியை தான் இன்ன வரைக்குமே எடுத்துக்கணும். கண்டிப்பா நம்ம பார்க்க முடியும். ஏன்னா கூட்டங்கள் அங்க கூட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி வீர விளையாட்டுகள், தமிழரின் வீர விளையாட்டுகளை போடுவாங்க, வீர கலைகளை போடுவாங்க. ரெண்டாவது பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், பிரபாகரன் தலைவர் பற்றிய பாடல்கள், இதுதான் இந்த மாதிரி தான் ஒலிக்கும். ரெண்டாவது கூட்டம் முடிஞ்சோன்னா கூட்டத்துல ஒரு சுற்றுச்சூழல் அணி இருக்கிற குப்பையெல்லாம் பொறுக்கி அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி போயிருக்கும். இந்த டிசிப்ளின் நடந்ததுக்கான ஒரு தடம் கூட இல்லாத இந்த டிசிப்ளின் வந்து இந்தியா முழுக்க இருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நாம் தமிழர்ல இருந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன கேட்டா அந்த மேடை நாகரிகம். மேடை நாகரிகம் இந்த சென்ஸ் ஒரு நிகழ்ச்சியை எப்படி கட்டுக்கோப்பாக நடத்துறது, ரெண்டாவது சுத்தம் அப்படிங்கறத எப்படி நீங்க விட்டுட்டு போறது, அந்த மேடை அரங்க விட்டுட்டு போறது அப்படிங்கிறது. இவங்க நடத்தின கூட்டத்துல ஒரு பக்கம் சீட்டாட்டம் நடந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் தண்ணி கச்சேரி நடந்துட்டு இருக்குது. அப்போ இது என்ன அப்படின்னீங்கன்னா, எந்த ஒரு காலகட்டத்திலையும் டிசிப்ளின் இல்லாத ஒரு இயக்கம் அது சமூகத்துல என்னத்தை விதைக்கும், அதைத்தான் விதைக்கும். இவங்களை மாதிரி ஒழுங்கினங்களை தான் அது விதைக்கும்.